வணக்கம். இப்போ பார்த்தோம்னா, நம்ம மல்லிகைப்பூவுக்கு ஸ்ப்ரிங்க்லர் போடுறத பத்தி பார்க்கலாம். அந்த ஸ்ப்ரிங்க்லர் வந்து நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருக்கோம். இந்த ஏரியாவில மொத்தம் போட்டிருக்க ஸ்ப்ரிங்க்லர் பார்த்தோம்னா, ஒரு 15 ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருக்கோம். இது போடுறனால என்ன யூஸ்ன்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் ஏரியா நல்லா கவர் ஆகும். எல்லா இதுலேயும் தண்ணி கொஞ்சம் ஈக்குவலா விழுகும். அது பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம யூஸ் பண்ணியிருக்க மெத்தட் பார்த்தோம்னா, 16 ஹோஸில் பார்த்தோம்னா ட்ரிப்பர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ட்ரிப்பர் யூஸ் பண்ணியிருக்கனால ஈரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி ஃபீல் ஆகிட்டு இப்போ நம்ம மாற்றி இது பண்ணியிருக்கோம். ஸ்ப்ரிங்க்லர் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தோம்னா நமக்கு ஈரம் கொஞ்சம் நல்லாவே சப்ளை ஆகுது. இந்த ஸ்ப்ரிங்க்லரு பார்த்துக்கிட்டோம்னா, இது செட்டோடு பார்த்தோம்னா ஒரு 85 ரூபா வருது. அந்த ஸ்ப்ரிங்க்லரு, அந்த 3 மீட்ரு, அந்த பிவிசி பைப்பு, அந்த டீ கத்தி எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா ஒரு 85 ரூபா கிட்ட வருது. அந்த 16 ஹோஸ்லேருந்து அப்படியே ஜாயிண்ட் எடுத்து டீயில் கத்தியை கொடுத்து ஒரு டேப் ஜாயின் பண்ணி அப்படியே நம்ம ஸ்ப்ரிங்க்லரை மாட்டிக்கிற வேண்டியதான். இது ரொம்ப ஈஸி, நம்மளே செட் பண்ணி மாட்டிக்கலாம். நம்ம ப்ரெஷர் மோட்டர் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம ஸ்ப்ரிங்க்லர் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்ப்ரிங்க்லர் ஒரு 10 ஸ்ப்ரிங்க்லரே போதுமானது. அப்படி இல்லைன்னா ஒரு 15 ஸ்ப்ரிங்க்லர், ஒரு 5 சேர்த்து போட்டுக்கிற வேண்டியதான். கேட் வாலை குறைச்சி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாய எடுத்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்ப்ரிங்க்லர் போட்டனால இந்த பிவிசி பைப்பை போட்டு நல்லா இது பண்ணியிருக்கனால அது ஆடாமல் இருக்குது. இதுலேயே பார்த்தோம்னா நம்ம இந்த ஸ்ப்ரிங்க்லர் மட்டும் ஒரு 25 ரூபா வருது. அதை கட் பண்ணி நம்ம அந்த 16 கருப்பு ஹோஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். 16 பிளைன் ஹோஸில் ஜாயின் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு குச்சி எடுத்து கட்டுற மாதிரி வரும். அந்த மாதிரி குச்சி எடுத்து கட்டுறோம் அப்படின்னா அது ஒரு நாளைக்கு நல்லா இருக்கும், அடுத்து அப்படியே சாஞ்சுக்கிற அந்த ஈரப்பத்துக்கு அதுக்கு ஆடிக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த ஸ்ப்ரிங்க்லர் பார்த்தோம்னா நேராக வச்சுருந்தது இப்போ கோணையாக ஆயிடுச்சு. அந்த இது வந்து நமக்கு இதில் வராது. இதில் பார்த்தோம்னா வச்ச மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. பிவிசியில் ஜாயின் பண்ணியிருக்குது. இந்த கருப்பு ஹோஸை பார்த்தோம்னா ஒரு குச்சி எடுத்து கட்டினா அதில் நிறையா ப்ராசஸ் இருக்குது, அது அப்படியே சாஞ்சிக்கிட்டே இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணோம்னா இப்படியும் பண்ணலாம். ஆனால் நமக்கு இதில் ஒரு 2 வேலை இருக்குது. மாற்றி எடுத்து ஊண்டிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும், குச்சியை மாற்றுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ஒரு செலவு ஒரு 85 ரூபா செட்டோடு வாங்கி இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா அது பாட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் ஓடுது. இதில் ஒரு இது பார்த்தோம்னா அந்த பூச்சி புழு முட்டை போடுறத வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த ஸ்ப்ரிங்க்லர் மெத்தட் யூஸ் பண்ணுறனால மழை விழுகிற மாதிரி இருக்கனால இந்த மாதிரி இருக்கிறதுல அந்த இலையிலையோ இதுவோ வச்சா கூட ஒரு கண்ட்ரோல் ஆகும். அதில் ஒரு ட்ராபேக் என்னன்னா, மல்லிகைப்பூ பொறுத்தளவுக்கு ஒரு 3லேருந்து ஒரு 4 நாளைக்குள்ளே ஒரு மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பூச்சி புழுவுக்கெல்லாம் கொடுக்கணும். அப்போன்றப்ப தண்ணி எடுத்து விட்டோம்னா அந்த மருந்து அந்த இலையில் இருக்காமல் அந்த தண்ணி பூரா இதாயிரும். தண்ணி விடுறதுனால அந்த மருந்து பூரா இதாகி கீழே போயிடும் தண்ணியில் விழுந்துச்சுன்னா. அது ஒன்று தான் அதில் ட்ராபேக்கு. மற்றபடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றும் இல்லை. அது நல்லா தான் இருக்குது, நல்லா பலனும் எடுக்கும். இந்த மாதிரி பூவும் நல்லா இதாகும். இப்போ கொஞ்சம் இந்த பனிகாலன்றனால பூ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அந்த ஸ்ப்ரிங்க்லர் பார்த்தோம்னா மொத்த செட்டு 85 ரூபா வருது. அப்படி இல்லைன்னா அந்த ஸ்ப்ரிங்க்லர் மட்டும் ஒரு 25 ரூபா வருது. அப்புறம் அந்த 16 ஹோஸை வாங்கி நம்ம ஜாயின் பண்ணிக்கிற வேண்டியதான். அதுலேருந்து ஹோஸ் 16 ப்ளைன்லேருந்து எடுத்து கட் பண்ணி ஒரு டீ ஜாயிண்ட்டை போட்டு அந்த 16 ஹோஸை இன்லைன் ஹோஸை எடுத்து ஜாயின் பண்ணி அதில் ஒரு 12 இருக்குது, 16 இருக்குது. நமக்கு எது வேணுமோ அதை வச்சு ஸ்ப்ரிங்க்லர் மாட்டிக்கிற வேண்டியதான்.
இது ஒரு ஈஸியான மெத்தடு தான். நம்ம ஏத்தாப்புலேயே நம்மளே மாட்டிக்கிற வேண்டியதை நம்மளே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் மட்டும் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கிட்டால் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா பிவிசி பைப் ஏதாவது பிரேக் ஆகிரும்.